ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் அதுதான் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து புதுசாக க்ரோஷே கற்றுக்கணும்னு ஆர்வத்தோட நிறைய பேர் புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்டதில்லை. அதனால அதுக்குன்னு செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ போட்டால் அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்லிப் ஸ்டிச் வந்து 3 வேறு இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன இடங்களில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் செயின்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போது நமக்கு எப்படின்னா சில வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, அதில் வந்து 2வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லூப்பு, இங்கேருந்து செயின் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2. அப்போ இதான 2வது செயின். இந்த 2வது செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த ஹூக்கை இந்த செயின் நடுவில் இங்கே இருக்குது, இந்த நடுவில் உள்ளே விட்டு இங்கே இருக்கிற இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்திங்கன்னா இப்போது ஹூக்கில் 2 லூப் இருக்கும். இந்த வெளியே எடுத்த நூல் இருக்குது இல்லையா, அது அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுக்கிறோம். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச், அதாவது ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது சம்டைம் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி செயின்ஸ் போட்டுட்டு கடைசி செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது கடைசி செயின் நடுவில் உள்ளே விட்டு நூலை வெளியே எடுத்த நூலை அப்படியே இந்த லூப் வழியாகவும் வெளியே எடுக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சர்க்கிளாக கிடைக்கும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி செயின் மெத்தடில் இப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போது செகண்ட் மெத்தட் நம்ம பண்ணுறோம். செகண்ட் மெத்தட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுற இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். அது எதுக்குன்னா, இந்த சர்க்கிளை முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்படி ஜாயின் பண்ணால் முழு சர்க்கிளாக கிடைக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்க்கிள் வந்து ஃபினிஷ் ஆகணும்னா நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் தான் இது ஃபினிஷ் ஆகும். எப்படி போடணும்னா, இந்த பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் சர்க்கிள் சுற்றியே கொஞ்சம் செயின்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம போடும் போதே இப்படி செயின்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது இங்கே இருக்குது இல்லையா, இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு செயின் இதை கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3. அதாவது மேலே வரும் அந்த 3வது செயின் இங்கே இருக்குது, மேலாப்பில் இருக்குதுல்ல, இந்த செயின் உள்ள இந்த ஹூக்கை உள்ளே விட்டு பாருங்கள் எப்படி உள்ளே விடுறேன்னு. இந்த மாதிரி, அதாவது அந்த செயினோட பின்னல் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த பின்னல் இடையில நான் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். அதே ப்ரொசீஜர், வெளியே எடுத்த நூலை அப்படியே இது வழியாக வெளியே எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். நம்ம இந்த நூலை டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேஜிக் ரிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, மேஜிக் சர்க்கிள் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். இந்த மெத்தட். அடுத்து 3வது மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். 3வது மெத்தட் வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப். ஓகேங்களா? இந்த டாப்பில் பேபி டாப் இது. இந்த இடத்துல பிளாக் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்லிப் ஸ்டிச். அதாவது ஒரு டிசைன் நம்ம போட்டு முடிச்சுருவோம். போட்டு முடிச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்லைன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு சும்மா ஃப்ளாட்டாக ஒரு டிசைன் எடுத்துருக்கிறேன். இது மேலே இப்போது இதை சுற்றி ஒரு அவுட்லைன் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்ட நூல் இருக்குது இல்லையா, இது இப்படி பேக் சைடு வச்சுட்டு இந்த ஹூக் இருக்குது இல்லையா, இந்த ஹூக் வழியாக இப்படி வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல. இப்போது இதுக்கு அடுத்த இருக்குது இல்லையா, அடுத்த செயின், அடுத்த தையல், இந்த கேப், இது வழியாக இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை, அதாவது பேக் சைடு இருக்குதுல நூலை இப்படி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்த நூலை அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுக்கிறேன். திரும்பி அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த கேப்பில் உள்ளே விடுறேன். கேப்பாக இருக்கலாம், ஆர்வைஸ், அதாவது செயினாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கிறத இது வழியாகவும் வெளியே எடுக்கிறேன். இப்படி உள்ளே விட்டு இதை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கிறத அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுக்கிறேன். இப்படி போட போட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் பார்த்தீங்களா இப்படி ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி அவுட்லைன் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி நம்ம அவுட்லைன் வந்து ஏதாவது நம்ம பண்ணுற கிராஃப்ட்ஸ் ஒர்க்குக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுதா,
ஸோ ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த இடத்துலையும் யூஸ் ஆகுது. இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.